இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு பண்பை குறித்து நாம் பார்க்கலாம். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறுகிறார். யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த யோவான் 11வது அதிகாரத்துல லாசரு மரித்து போகிறான். லாசருவனுடைய சகோதரிகளாகிய மார்த்தாலும் மரியாலும் இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஐயா, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் எங்களுடைய சகோதரன் அல்லது என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மார்த்தாள் இடத்துலதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கை தருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கை அளிப்பவராக இருக்கிறார். ஏன்னா நம்பிக்கை என்பது ஒரு பயங்கர பெரிய ஒரு வார்த்தை, ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை, ஒரு பலன் மிகுந்த ஒரு வார்த்தை. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக தோன்றும் போது தங்களுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், அல்லது சுற்றிலும் இருப்பவர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், அல்லது எல்லா காரியங்களும் எனக்குன்னு எதுவுமே கிடையாது, எனக்குன்னு யாரும் இல்லை, என்னால எனக்கு உதவி செய்ய முடியல, யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்றப்ப தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே அநேகர் முடித்து கொள்ளுகிறார்கள். ஆனால் மரணம் என்பது ஒரு முடிவு கிடையாது. மரணம் என்பது ஒரு முடிவு கிடையாது. அந்த மரணத்திற்கு பின்பதாகவும் ஒரு துவக்கம் இருக்க முடியும். அந்த மரணத்தை தாண்டியும் ஒரு வாழ்க்கை இருக்க முடியும் என்பதுதான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு கூறுகிறார். ஒருவேளை ஒரு புத்தகத்துல ஒரு அதிகாரத்தை முடிக்கலாம், அல்லது அந்த புத்தகத்தோட ஒரு கதையை நம்ம முடிக்கலாம். ஆனா அந்த புத்தகத்தை எழுதினவர் இன்னொரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க வேண்டுமானால் அதை ஆரம்பிக்கவும் முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள்னால, பல கஷ்டங்களினால, பல வேதனைகள்னால நம்ம நம்பிக்கை இழந்து என்னுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன், என்னால இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லி நாம வாழ்க்கையோட முடிவு பகுதிக்கு வந்திருந்தாலும் சரி, வாழ்க்கையோட முடிவு பகுதியில வந்துட்டு பலவிதமான தவறான எதிர்மறையான சிந்தனைகள் நம்முடைய சிந்தனைகளை அழுத்தி கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய இருதயங்களை குழப்பி கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த இருள், இந்த கஷ்டம், இந்த போராட்டம், இந்த கண்ணீர் நீடிக்காது, இது இதுக்கு மேல இருக்காது. ஏன்னா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரில் விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். மரித்தாலும் பிழைப்பான். ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், அதே அதிகாரத்துல, என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்க மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளும், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளும் நீடிக்காது. எப்படி நம்முடைய வாழ்க்கையில அல்லது ஒவ்வொரு நாளும் இரவு முடிந்து பகல் வருவது நிச்சயமாக இருக்கிறது. நாம தூங்கும் போது ஒவ்வொருவருமே நாம என்ன ஒரு நிச்சயத்தோடு கூட தூங்குகிறோம். ஒரு சிலருக்கு பயம் இருக்கலாம், ஆனா எந்திரிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இரவு முடிந்து பகல் வரும் என்பது நிச்சயமான ஒரு காரியம். மறைந்திருந்த சூரியன் காலையில மீண்டும் வருவோம் என்பது ஒரு நிச்சயமான காரியம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாறுகிற காலங்கள் வரும், சூழ்நிலைகள் மாறும், இருளான சூழ்நிலை மறைந்து போகும்,
ஒளியானது நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போட முடியும். பிரியமானவர்களே, அவர் அந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறார். அந்த நம்பிக்கை இரண்டு காரியங்களை நமக்கு கூறுகிறது. ஒரு புறம், இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், முடிவை நோக்கி வருவதைப் போல இருந்தாலும், இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது ஒரு புதிய துவக்கத்தை தர முடியும், ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத முடியும். அது என்னுடைய சரீரம் நோயினால துவண்டு போனதாக இருக்கலாம், என்னுடைய குடும்பம் கடன் பிரச்சனையினால துவண்டு போனதா இருக்கலாம், என்னுடைய நம்பிக்கைகள்லாம் முடிந்து, என்னுடைய பலன் முடிந்து, எல்லா காரியங்களும் முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்து எங்கு வருகிறாரோ அந்த இடத்துல நம்முடைய நம்பிக்கை மரித்து போயிருக்கலாம், நம்முடைய பலன் மரித்து போயிருக்கலாம், நம்முடைய அறிவு மரித்து போயிருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற அனைவருமே மரித்து போனதை போல ஒரு 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 சூழ்நிலையில இருக்கலாம். நாமே ஏதோ, ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நடப்பணத்தை போல வாழ்ந்துட்டு இருக்கிற. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற? ஏதோ சரீரத்துல ஜீவன் ஒட்டிட்டு இருக்கு, நடப்பணத்தை போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வேற எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏதோ போயிற போக்குல போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த தேவன் நம்பிக்கை அளிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவன் புதிய அத்தியாயத்தை எழுதுகிறவராக இருக்கிறார், ஜீவன் தருகிறவராக இருக்கிறார். எந்த காரியம் மரித்து போச்சுன்னு நினைச்சோமோ, எந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோமோ, அந்த காரியத்துல அவர் நம்பிக்கை அளிக்கிறார். ஏனென்றால் அவரே அந்த ஜீவனாக இருக்கிறார், அவரே புதிய காரியங்களை சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார், அவரே எல்லாமுமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆனால் இந்த நாளில் நாம் அவரை நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ? அவரை முழுமையாக விசுவாசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில அநேகர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் சரி, ஒரு சவப்பெட்டியோ ஒரு கல்லறையோ அல்லது ஸ்தோத்திர ஆராதனையோ, மரித்தவர்களுக்கு நம்ம செய்வோம் இல்லையா, நன்றி கூறுதல் ஆராதனை, அதுவோ கூட கடைசி பக்கமாக இருக்க தேவையில்லை, அதுவோ கடைசியாக இருக்க தேவையில்லை. நம்முடைய தேவன் சவப்பெட்டியை தாண்டி, நம்முடைய தேவன் கல்லறையை தாண்டி, எல்லா விதமான காரியங்களையும் தாண்டி அவர் அந்த 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 புதிய துவக்கத்தை தர முடியும். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால், ஒரு புறம் இந்த பூமியில மரணம் என்பது இருந்தாலும், இந்த மரணம் நம்மை நிறுத்தாது, நம்மை அடக்கி விடாது, நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்துவை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் உயிர் தெழுந்ததுனால நாம் எல்லாரும் உயிர் தெழுவோம். அவர் உயிர் தெழுந்ததுனால நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உயிர் தெழுவோம். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, அவரை யாரெல்லாம் இவரே என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகர் என்று விசுவாசிக்கிறோமோ, அது அது இந்த சடங்காச்சாரத்தினால அந்த சடங்காச்சாரத்தினால இல்லை, திருச்சபைக்கு வருவதனால கிடையாது, காணிக்கை போடுவதனால கிடையாது, அல்லது பலவிதமான ஊழியங்களில் பங்கு பெறுவதனால கிடையாது. நம்முடைய இருதயத்துல நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவங்களுக்கு ஒரே தண்டனை, ஒரே பலன் மரணம் மாத்திரம்தான், அதோட சம்பளம் மரணம் மாத்திரம்தான். ஆனா இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை தருவதற்கு ஒருவரால மாத்திரம்தான் முடியும், அது இந்த இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவே இரட்சகராக ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி, இந்த இயேசுவை நம்முடைய இருதயத்துல எப்பொழுது ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டோமோ, அந்த நேரத்திலிருந்து நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நேரத்திலிருந்து இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஒரு புறம் இந்த வாழ்க்கையில இப்பொழுது முடிந்து போனதை போல இருக்கிற காரியங்களே ஆண்டவர் நிச்சயமாக புதிய அத்தியாயத்தை தந்து துவக்க முடியும்.
இன்னொரு புறம் மரணமே நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட, மரணமே நம்முடைய வாழ்க்கையில சம்பவித்தாலும், அது நம்முடைய மரணமாக இருக்கலாம், நமக்கு பிரியமானவர்களுடைய மரணமாக இருக்கலாம். நாமோ அல்லது நமக்கு பிரியமானவர்களோ கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தால், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தோடு மரித்தால், நிச்சயமாக நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் அந்த நித்திய ஜீவன். ஏனென்று சொன்னால் நம்முடைய பெயர்கள், நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் உயிர் தெழுந்ததுனால நாமும் உயிர் தெழுந்து நிச்சயமாக நித்திய ஜீவனில் தொடர்ந்து ஜீவிப்போம், தொடர்ந்து ஜீவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை கண்டு நாம சோர்ந்து போயிருக்கிறோம், எதை கண்டு நம்ம ஒரு முடிவை நோக்கி வந்திருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கிறோம். அது நம்முடைய சொந்த பலன் குன்றி போயிருக்கலாம், நமக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி ஞானம் இல்லாம இருக்கலாம், அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கைவிட்டதை போல இருக்கலாம். நம்ம யாரை நம்பினோமோ இவங்க நமக்கு உதவியா இருப்பாங்க, இவங்க நமக்கு ஆதரவா இருப்பாங்க, இவங்க நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி யாரை நம்பினோமோ அவர்கள் நம்மை கைவிட்டு இருக்கலாம். அல்லது எந்த பொருளை, எந்த காரியத்தை, எந்த இடத்தை நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு பொருளும் நம்மை கைவிட்டிருக்கலாம். அது நல்லது பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு அவரே நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார், அவரே நம்பிக்கை அளிக்கிறவராக இருக்கிறார். நம்ம மனிதர்கள் மீது வைக்கிற அந்த நம்பிக்கை உடைந்து போவது நல்லது என்று சொல்ல, அப்பொழுதுதான் நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். நம்முடைய பலன் குன்றி போவது ஒரு சில நேரங்களில் நல்லது, நமக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பது ஒரு சில நேரங்களில் நல்லது. ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய சுய புத்தியை நாம் நம்பாமல் தேவனுடைய ஞானத்தை நம்புவோம், நம்முடைய பலத்தை நம்பாமல் தேவனுடைய பலத்தை நாம் நம்புவோம். ஏனென்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கை அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் தருகிற நம்பிக்கை ஒரு உற்சாகத்தை தரும். அவர் தருகிற நம்பிக்கை யாராலும் எடுத்து போட முடியாத ஒரு நிச்சயத்தை தரும். அவர் தருகிற நம்பிக்கை எல்லாவித சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. அவர் தருகிற நம்பிக்கை எல்லாவித அதிகாரங்களுக்கும் அப்பாற்பட்டது. அவர் தருகிற நம்பிக்கை எல்லா விதமான மனுஷங்களுடைய காரியங்களுக்கும் அப்பாற்பட்டது. யாரும் அந்த நம்பிக்கையை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. யாரும் இந்த நம்பிக்கையை நம்மிடத்துல தகர்த்து போட முடியாது. அதை இல்லை என்று சொல்லி ஒருபோதும் சொல்ல முடியாது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து அநேக ஆண்டுகள் ஆகிறது, அநேக ஆண்டுகள். ஒரு சிலர் மாத்திரம்தான் நாம் ஒருவேளை விசுவாசத்துல புதிதா இருப்பதை போல இருப்போம். ஒரு சிலர் மாத்திரம்தான் இந்த ஆண்டவரை கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி நம்ம இருதயத்துல பிடித்திருப்போம். ஆனா அநேகர் நம்முடைய திருச்சபையில இந்த இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் நம்ம பல பல ஆண்டுகளாக இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாம நம்பிக்கை உடைந்தவர்களாக, சோர்ந்து போனவர்களாக, கலங்கி போனவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக ஒருவேளை மாறி போயிருந்தால் இந்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை தருகிறவராக இருக்கிறார். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் நன்றாகவே தெரியும் இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி. அவர்கள் விசுவாசம் கொண்டவர்கள், விசுவாசத்துல ஊன்றியவர்களாக இருந்தாங்க. அவங்களையே இந்த மரணம் அசைத்து போட்டது, அவர்களையே இந்த மரணம் அசைத்து போட்டது. அதனால ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ இப்படி நம்ம ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோமே, இப்படிப்பட்ட காரியம் எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஐயோ நான் இப்படி ஆகிட்டேனே, நான் நம்பிக்கை இல்லாதவனா மாறிட்டேனே, நான் நம்பிக்கை இல்லாதவளா மாறிட்டேன்னு சொல்லி நம்ம கலங்கி போக தேவையில்லை. இதுவும் கூட ஆண்டவர் அனுமதித்த ஒரு காரியம். ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை ஸ்திரப்படுத்த முடியும் எப்பொழுது? மீண்டுமாக நாம் அவரை நம்பும்போது. இந்த இயேசு கிறிஸ்து அன்பானவராக நமக்கு நம்பிக்கை தருகிறவராக இருக்கிறார்.
ஆனால் அதோடு முடிந்து போவது கிடையாது பிரியமான. ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்பது போல, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது போல, இன்னைக்கு அல்லது இந்த வாழ்க்கையில யாரோ ஒருத்தருக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தேவைப்படுகிறது. நமக்கு மாத்திரமல்ல, நம் மூலமாக யாரோ ஒருவருக்கு, வேதனையில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு, நம்பிக்கையற்ற யாரோ ஒருவருக்கு, நம்பிக்கை குன்றி போன யாரோ ஒருவருக்கு, தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போச்சுன்னு சொல்லி யாரோ ஒருவர், ஆண்டவரை அறிந்தவர்களோ அல்லது அறியாதவர்களோ கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். அதற்கு முதலாவது நாம இவரை முழுமையுமாக நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இவர் நமக்கு நம்பிக்கை அளிக்கிற தேவன் என்று சொல்லி நாம் நிச்சயமாக நம்ப வேண்டும். நம்பி அந்த நம்பிக்கையை நாமே வைத்துக் கொள்ளாதபடிக்கு நம்முடைய கண்களை திறந்து பார்த்து ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய மாம்சமான கண்களை அல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலுங்க. எங்களை சுற்றிலும் ஒரு சிலர் நம்பிக்கையற்றவர்களாக உம்முடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தேவைப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. எல்லாரும் இல்ல, எல்லார்ட்டையும் போய் நம்ம சொல்ல தேவையில்லை. யாரோ ஒருவருக்கு, யாரோ ஒரு சிலருக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இன்று தேவை இருக்கிறது. யாரோ ஒரு சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து போய்விடவில்லை. அவங்களுடைய வாழ்க்கையில இன்னுமாக ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில தொட விரும்புகிறார். ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை தர விரும்புகிறார். கண்ணீரை மாற்ற விரும்புகிறார். கஷ்டங்களிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து, பாவங்களிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய துவக்கத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட நம்பிக்கை அளிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மிடத்துல கேட்கிற கேள்வி, நான் உனக்கு தந்த நம்பிக்கையை என்னுடைய வல்லமையோடு கூட, என்னுடைய கிருபையோடு கூட மற்றவர்களுக்கு நீ தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? நம்ம சொல்லலாம், ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி பேசன்னு தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது. அப்படி நாம பயந்து கொண்டிருந்தா ஆண்டவரத்துல கேட்கலாம், ஆண்டவரே யாருக்கு நான் நம்பிக்கையா இருக்கணுமோ அவர்களை சந்திக்கும் போது நான் சரியான வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும். அவர் அந்த வார்த்தைகளை தருவார். அல்லது இன்னும் பயமா இருக்கிறோமா, ஆண்டவரத்துக்கு கேட்கலாம், ஆண்டவரே யாராவது என்னுடைய நினைவுக்கு கொண்டு வாங்க, அவங்க கிட்ட நான் இந்த உயிர்த்தலின் நம்பிக்கையை சொல்ல முடியலாட்டியும் அவங்களுக்காக நான் உண்மையாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் மூலமாகவோ யார் மூலமாகவோ இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. என்னால முடியல, ஆனா எப்படியாவது நீங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஜெப வீரனாக, ஒரு ஜெப வீராங்கனையாக நான் இருக்கிறேன். என்னால சுவிசேஷத்தை சொல்ல முடியலாட்டியும், இந்த நம்பிக்கை வார்த்தைகளை உதடுகளை திறந்து சொல்ல முடியலாட்டியும் நான் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன், ஜெபிக்கிறவளா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தந்த நம்பிக்கையை நம் மூலமாக மற்றவர்களுக்கு தர முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு ஒரு நிச்சயத்தோடு கூட இந்த நாளை கடந்து செல்லலாம், இந்த நாளுக்குள்ளாக செல்லலாம். இந்த நாள் மாத்திரமல்ல, நம்முடைய மரணமோ அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் வருகையோ எது முந்தி இருக்கிறதோ அது வரைக்கும் இதே நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிர்த்தெழுவான். ஏனென்றால் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். அவர் நம்பிக்கையை தருகிறார். நம்பிக்கையை வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த வார்த்தைகளை வல்லமையான வார்த்தைகள் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் ஏதோ பேசிட்டு கல்லறையை பார்த்து முடிவு ஜெபம் பண்ணிட்டு போக வரல. அவர் முடிவு ஜெபத்தை பண்ணிட்டு போக வரல. அவர் ஒரு புதிய துவக்க ஜெபத்தை செய்திருக்கிறார்.
லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஒரு புதிய துவக்கத்தை தரும்படியான ஒரு ஜெபத்தை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியம் நடக்க முடியும். நம் மூலமாக வேறு யாருக்கும் அந்த காரியம் நடக்க முடியும் பிரியமானவர்களே. அதுக்கு இந்த நம்பிக்கையை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக, இயேசு நமக்கு நம்பிக்கை அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசுவை நாம் பற்றி கொள்ளுவோம். அவர் தருகிற நம்பிக்கையை நாம் பற்றி கொள்ளுவோம். நாமும் நித்திய ஜீவனில் இருந்து இன்னும் அநேகருக்கு இந்த நித்திய ஜீவனை தருகிறவர்களாக நாம் தொடர்ந்து இருப்போம் பிரியமானவர்களே. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து செபிக்கலாம். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் மரிக்க மாட்டார்கள். உம்மை விசுவாசித்தவர்கள் மரித்தாலும் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. நீரே எங்களுடைய ஜீவனும் நீரே எங்களுடைய உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறீர். நீர் உயிர்த்தெழுந்தபடியினால எங்களுக்கு அது நிச்சயம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் உயிர்த்தெழுவோம். எங்களுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. இந்த நாளில் யாருக்காவது அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா, என்னுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கா, எனக்கு இந்த இந்த நித்திய ஜீவன் இருக்கான்னு சொல்லி கவலையோடு கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நீர் இந்த நாளில் ஆண்டவரே ஜீவனாய் இருக்கிறீர், உயிர்த்தெழுதலாய் இருக்கிறீர் என்று சொன்ன காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்துல இந்த நாளில் இந்த சத்தியத்தின் வெளிச்சம் ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தை தொடட்டும். ஆண்டவரே, அந்த சத்தியம் அவர்களுடைய இருதயத்தை தொட்டு ஆண்டவரே அவர்கள் உமக்கு சொந்தமானவர்களாக இந்த நேரத்துல மாறுவதற்கு நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர் என்று சொல்லி யாராவது இதுவரைக்கும் ஆண்டவரே அந்த சத்தியத்தை உணராதிருந்தால் இந்த நாளில் அந்த சத்தியத்தை உணர்ந்து உம்மை பிடித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தில் ஆண்டவரே வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. ஒரு புதிய அத்தியாயத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு இவ்வளவு நாளும் இருளின் பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம். இந்த தருணத்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் ஜீவனுக்கு சொந்தமானவர்களாக, ஜீவன் உடையவர்களாக, நித்திய ஜீவனை கொண்டவர்களாக ஒரு நிச்சயத்தோடு அடியெடுத்து வைக்க நீங்க உதவி செய்யுங்க. ஒருவேளை இதுவரை விசுவாசத்துல இருந்தவங்க யாராவது நம்பிக்கையற்றவர்களா இருந்திருந்தாங்கன்னா, நம்பிக்கை குன்றி போயிருந்தாங்கன்னா, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் தொடர்ந்து அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும். இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை குறைந்து போகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வருகிறதோ, அந்த நேரங்களிலெல்லாம் இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் அவர்களுடைய இருதயத்துல தொடர்ந்து தொனிக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து ஞாபகம் ஊட்டுங்க. நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை தொடர்ந்து இருக்கட்டும். அதன் மூலமாக அவர்கள் தொடர்ந்து புதிய அத்தியாயத்துல தொடர்ந்து நடக்க நீங்க உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல, எங்கள் மூலமாக இந்த வல்லமையான சத்தியத்தை யாருக்காவது நீர் சொல்ல ஆண்டவரே ஆயத்தமாக இருந்தால், ஆண்டவரே எங்களை பயன்படுத்த நீங்கள் வாஞ்சித்தார் கர்த்தாவே, எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் நம்பிக்கையற்ற உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, நம்பிக்கை இல்லாத உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, நம்பிக்கை உடைந்து போன உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகருக்கு இந்த நம்பிக்கை தேவை ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சொந்த பிரச்சனைகளையும் எங்களுடைய சொந்த போராட்டங்களையும் எங்களுடைய காரியங்களை மாத்திரம் நினைத்து அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லாமல் நாங்களே ஆண்டவரே வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவரே இந்த 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 பரலோகத்தின் பொக்கிஷமாகிய உண்மை நாங்கள் பற்றி கொண்டதால, இந்த ஜீவனாகிய உயிர்த்தெழுதலாகிய உண்மை பற்றி கொண்டதால அந்த நிச்சயத்தை பிறருக்கு நாங்கள் தருவதற்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் யாராவது ஒருவருக்காவது அந்த நிச்சயத்தை நாங்கள் தருவதற்கு ஜெபத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக தருவதற்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீர் எங்களை ஆண்டவரை மாற்றப் போவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே எங்களுடைய நம்பிக்கை அளிப்பவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.